அனைவருக்கும் வணக்கம். யான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து வணங்குகிறேன். சாய் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய உள்ளங்களை ஆத்ம லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து வணங்குகிறேன். எனது ஷீரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக வீற்றிருந்து அன்னை சுற்றமத்தில் அறிவுறுத்துகின்ற அருளுரைகளை உங்களுக்கு உரைக்க முன் வந்திருக்கிறேன். உங்கள் சாயீஸ்வரி. அன்னை உரைப்பதாக இதனை ஏற்றுக்கொண்டு இதில் கூறுகின்ற அத்தனை அருளுரைகளையும் உள்வாங்கி வாழ்வில் அனைவரும் பயன்பெறுவோமாக. எமது சாய் நண்பர்களே, தோழமைகளே, சாய் குழந்தைகளே, எனதருமை செல்ல குழந்தைகளை, என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் போதெல்லாம் யான் 7 கடல் தாண்டி சென்றாலும் 10,000 பேர் வணங்கி கொண்டிருந்தாலும் நீங்கள் எப்பொழுது எம் நாமத்தை உச்சாடனம் செய்கின்றீர்களோ அக்கணமே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். அதே போல நீர் அனைவரும் சத் சரிதத்தை படித்துவிட்டு திரும்ப திரும்ப பாராயணம் செய்வதால் என்ன வந்து விடப்போகின்றது எனவும் முன்பே கூறியதுதானே என்று அலட்சியம் செய்து சத் சரிதத்தை மேலோட்டமாக பாராயணம் செய்கிறீர். இதன் விளைவு உங்களுக்கு தேவையான சில நடைமுறை விஷயங்களை நீர் பாராயணம் செய்யும் போது சூட்சமமாக பாராயணத்தின் மூலமாகவே உணர்த்தலாம் என்று இருப்பேன். ஆனால் நீரோ சத் சரிதத்தின் மூலம் சூட்சமம் புரியாமல் மேலோட்டமாக படித்த காரணத்தால் யான் உமக்கு அறிவுறுத்துகின்ற கருத்துக்களை புரிந்து கொள்ளாமல் கோட்டை விட்டு விடுகின்றீர்கள் எமது குழந்தைகளே. ஆகையால் நான் சொல்லுகின்றேன் ஒரு மூல கருத்தை. எமது குழந்தைகளை, நீர் அனைவரும் நாம் என்கின்ற பாவனையில் சத் சரிதத்தை பொறுமையோடு உள்வாங்கி பாராயணம் செய்வதால் யான் சூட்சமமாக உங்களுக்கு கூறும் வழிமுறைகள் புரிய ஆரம்பிக்கும். எமது குழந்தைகளை, சத் சரித்திரம் முழுவதும் யான் வியாபித்திருப்பேன். முழுவதும் எம்மால் உருவாக்கப்பட்ட வாசகங்களே. யானே அதில் பிரசன்னமாக இருப்பேன். உங்கள் பார்வையில் வெறும் புத்தகமாக இருந்தாலும் அதில் நான் முழுவதுமாக ஐக்கியமாக இருக்கின்றேன். ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் ஒவ்வொரு எழுத்துக்களுக்குள்ளும் யானை வியாபித்திருக்கின்றேன். எமது குழந்தைகளை, யான் பல்வேறு நிலையில் உங்களுடைய இக வாழ்வை முன்னிறுத்தி உங்களுடைய செயல்பாட்டிற்கு ஏற்றாறு போல பல சூட்சம கருத்துக்களை ஒரு எளிமையான உரையாடல் மூலமாக, சம்பவங்கள் மூலமாக, நடைமுறை பேச்சின் மூலமாகவே பல்வேறு நிலையில் அதில் உணர்த்திருக்கின்றேன். நீங்கள் ஆழமாக படிக்கும்போதுதான் அது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்ததாக இருக்கும் எமது குழந்தைகளை. ஆகவேதான் திரும்ப திரும்ப நான் சொல்கின்றேன், அதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நீ ஆழ்ந்து படிக்கும்பொழுது உனக்கும் அது ஏற்புடையதாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்வில் உள்ள சில முடிக்க முடியாத, தீர்க்க முடியாத காரியங்கள் கூட அதனை படிக்கும்போது அதில் கிடைக்கின்ற சில அறிவுறுத்தப்பட்ட சில விஷயங்கள் மூலமாக உங்களுடைய இக வாழ்க்கை பிரச்சனைகளும் அதற்கு தீர்வாக அமையும். அங்கே நான் எடுத்துரைக்கின்ற சம்பவங்கள் மூலமாக, சில சிறிய உரையாடலின் மூலமாகவே பல பெரிய செயல்பாட்டுக்கான தீர்வு அதன் மூலமாகவே உங்களுக்கு அறிவுறுத்த ஆவலாக இருக்கின்றேன். ஆகவே அதனை வெறும் புத்தகமாக நினைத்து கொண்டு படிக்காமல் அதில் முழுவதும் உள்வாங்கி பொறுமையோடு நிதானித்து நீங்கள் அனைவரும் படிப்பீராக. எமது குழந்தைகளே, நீங்கள் ஆழ்ந்து படிக்கும்பொழுது எம்மையே தியானம் செய்து என் திரு உருவத்தை வணங்குகிறீர்கள். எமது குழந்தைகளை, நீங்கள் உள்ளார்ந்த நம்பிக்கையோடு பாராயணம் செய்யும்போது யான் அகமகிழ்ந்து ஆசீர்வாதம் செய்கின்றேன். எமதருமை குழந்தைகளை, ஆகையால் விழிப்புணர்வோடு சாட்சி பாவமாக நாம் என்கின்ற தன்மையில் உங்களில் என்னை இருத்தி சத் சரிதத்தை வாசியுங்கள். எமதருமை குழந்தைகளை, பலனை எதிர்பாராது பாராயணம் செய்யுங்கள். உங்களுக்கு தேவையானதை யான் கேட்காமலேயே வழங்குவேன். எனதருமை குழந்தைகளை, எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நாம ஜபத்தில் ஈடுபடுங்கள். நீங்கள் சாயி சாய் என்று சொல்லும்பொழுது நான் மிகவும் பேரானந்தப்படுகிறேன். அதில் நீர் எழவும் சந்தேகப்பட வேண்டாம். எமது குழந்தைகளே, எம்மை ஆராயாமல் என்னை ஆத்மார்த்தமாக திடமான விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டால் உங்கள் சேவகனாக உங்கள் ஜென்ம ஜென்மமாய் பின்னிறந்து வருவேன். எமது குழந்தைகளே, இது எமது சத்திய வாக்காக எடுத்துக்கொள்ளவும். நான் மேற்கூறிய அறிவுரைகளை, சூட்சம கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி சச்சரியத்தை மேலோட்டமாக வாசிக்காமல் ஆழமாக அகந்தையின்றி நான் என்கின்ற நிலையை நீக்கி நாம் என்கின்ற தன்மையில் என்னை தியானித்து எம்மையே உங்களில் உள்ளுக்குள் நிறுத்தி
அந்த பாவத்தில் நாம் என்கின்ற பாவனையில் நீங்கள் அனைவரும் அந்த சச்சரிதத்தை வாசிக்கும் பொழுது யானே பிரசன்னமாவேன். அப்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மன தெளிவும் சந்தோஷமும் வைராகியமும் சத்திய பாதையும் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். சச்சரிதத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கும் உமக்கும் இடையான சுவர் இடிக்கப்பட்டு அதில் நாம் இருவரும் ஒன்றாக ஐக்கியமாக நிறைய வாய்ப்பு உள்ளது. நீங்கள் எவ்வாறு என்னை ஆழமாக பிணைத்து கொண்டு சச்சரிதத்தை பாராயணம் செய்கின்றீர்களோ அவ்வாறாக யான் உங்களோடு பிணைக்கப்பட்டு உங்களுக்கும் எனக்குமான பிணக்கம் துண்டிக்கப்பட்டு இணக்கம் அந்த இணைப்பு அதிகமாகி பிரபஞ்ச பேராற்றலாகிய யான் உங்களோடு இரண்டர கலக்க இது வழியாகின்றது குழந்தைகளே. ஆகவே சச்சரித பாராயணத்தை நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதனை ஒரு பக்கமாவது தினமும் பாராயணம் செய்து உங்களுடைய வாழ்வில் நீங்கள் மேன்மையுற வேண்டும் என்பது என்னுடைய பேராவல் என்பது குழந்தைகளை. அனைத்தும் உங்களுடைய கரங்களில் தான் இருக்கின்றது. நீங்கள் எவ்வாறாக என்னை ஆழமாக நம்பிக்கையோடு திடமான விசுவாசித்து பொறுமையோடு காத்திருந்து உமது இக வாழ்க்கை செயல்பாடுகளை விரைவாக விவேகத்தோடு செயல்படுகின்றீர்களோ அந்த விவேகத்திலும் அந்த நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் மட்டுமே என் உங்களோடு பிணைக்கப்படுகின்ற ஒரு முக்கிய மூல சுற்றமாகின்றது. உங்களுடைய எனக்கு உமக்குமான வழியானது நீங்கள் என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையினாலும் என் மேல் நீங்கள் வைத்திருக்கின்ற திடமான விசுவாசத்தினால் மட்டுமே அந்த பிணைப்பின் ஆழம் அதிகமாகின்றது. இதனை நீங்கள் என்னுடைய சத்திய பிரமாணமாக எடுத்துக்கொண்டு இதனை நான் கூறிய அறிவுரைகளை உள்வாங்கி உங்களை மெருகேற்றிக் கொள்ளுங்கள் எமது குழந்தைகளை. வாழ்க வாழ நலமுடன் எமது குழந்தைகளை. சாயை பணிக அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவட்டும். நன்றி, வணக்கம்.